முக்கிய செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முறைகேடுகளை தடுக்க தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. நிலக்கரி தட்டுப்பாடு மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் உற்பத்தி பாதிப்பு. தமிழகத்திற்கு வரவேண்டிய மின்சாரத்தின் அளவு மேலும் குறைந்தது. சாமியார் நித்யானந்தாவை கைது செய்ய போலீசார் தீவிரம். பிடதி ஆசிரமத்திற்கு சீல் வைத்து கர்நாடக அரசு அதிரடி நடவடிக்கை. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஆதாரமின்றி வழக்கு போடப்பட்டிருப்பதாக கூறுவதா? ராசாவிற்கு பாஜக கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. எங்கும் கேப்டன் அலை வீசுகிறது. முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க மக்கள் பேரார்வம் காட்டுகின்றனர். புதுக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேமுதிகவின் ஜாகிர் ஹுசேன் உட்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்துக்குமரனின் மறைவை தொடர்ந்து காலியாக உள்ள அந்த தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதியின் பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் முடிவடைந்தது. தற்போது வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட்டு மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. தொகுதி முழுவதும் உள்ள மக்கள் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க பேரார்வத்துடன் உள்ளனர். இந்த தேர்தலை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள 224 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளுமே பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள 224 வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான வாக்கு இயந்திரங்கள், மடிகணினி உள்ளிட்ட 108 பொருட்களும் சரிபார்க்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக புதுக்கோட்டை இடைத்தேர்தலுக்காக தேர்தல் பணியில் ஈடுபட வந்துள்ள அதிகாரிகளுக்கு அங்குள்ள ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 3ஆம் கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலையரசி தேர்தல் அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியை ஆய்வு நடத்தி மேலும் பல முக்கிய தகவல்களை விவரித்தார். நாளை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு இன்று 3ஆம் கட்ட பயிற்சியும் SMS எப்படி அனுப்புவது என்பது சமாச்சாரமான பயிற்சியும் இன்று அளிக்கப்பட்டு, இதற்கிடையே தேமுதிக வெற்றி பெற்றுள்ள 29 தொகுதிகளையும் கேப்டன் விஜயகாந்த் கண்போல் போற்றி பராமரித்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதுவரை அதிமுக அரசால் கவனிப்பு இல்லாமல் கிடக்கும் புதுக்கோட்டை தொகுதிக்கும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் மூலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தொகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆளும் கட்சியினர் கள்ள ஓட்டு போட்டு தேர்தல் தில்லுமுல்லுகளில் ஈடுபடக்கூடும் என்பதால் வாக்காளர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றும்படி சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலுடன் ஆந்திராவில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் YSR காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு பெருகியுள்ளதால் பெரும்பாலான இடங்களை அந்த கட்சி கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கரி தட்டுப்பாடு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி குறைந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள அனல்மின் நிலையம் மூலம் நாள் ஒன்றுக்கு பல 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் முதல் நிலையில் உள்ள 9வது ஆலையில் மின்சார உற்பத்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் ஒரு நிலையின் 2வது அலையிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 15 நாட்களாக மின் உற்பத்தி முடங்கியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க 40 நாட்களுக்கு மேலாக 12,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டு நிலக்கரி தட்டுப்பாடு எழுந்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு மற்றும் நிலக்கரி தட்டுப்பாட்டால் நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் முதல் நிலையில் உள்ள 2வது மற்றும் 9வது அலையில் ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாக நாள் ஒன்றுக்கு 150 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் முயற்சியில் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோளாறு காரணமாக தமிழகத்திற்கு வரவேண்டிய மின்சாரத்தில்
150 மெகாவாட் மின்சார வரத்து குறைந்துள்ளதால் மின் தட்டுப்பாடு எழும் சூழல் உருவாகியுள்ளது. பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் நடந்த மோதலை தொடர்ந்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள அவரை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரு அருகே பிடதியில் ஆசிரமம் அமைத்து ஆன்மீக சேவை செய்து வருவதாக கூறி வரும் நித்யானந்தா மீது பாலியல் புகார் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துள்ள நிலையில் மதுரை ஆதீன இளைய பட்டமாக அவர் முடிசூட்டப்பட்டார். இந்த நிகழ்ச்சி ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சைவ சமய மடாதிபர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் நித்யானந்தா தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஆர்த்தி ராவ் என்பவர் குற்றம் சாட்டியிருந்தார். அவரது புகாரின் அடிப்படையில் பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விகளால் ஆத்திரமடைந்த நித்யானந்தாவின் ஆதரவாளர்கள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு அத்துமீறி செயல்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராம்நகர் மாவட்ட ஆட்சியர் விரிவான அறிக்கை ஒன்றை அரசிடம் அளித்ததின் அடிப்படையில் பிடதி ஆசிரமத்திற்கு கர்நாடக அரசு சீல் வைத்துள்ளது. மீண்டும் பாலியல் சர்ச்சை, செய்தியாளர்கள் மீது தாக்குதல் உட்பட பல்வேறு அத்துமீறல்கள் தொடர்பாக காவல்துறை தம்மை கைது செய்யலாம் என்ற அச்சத்தில் நித்யானந்தா தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். Thirdly, we have asked the Home Department to see that the bail applications, the bail already issued to the Nityananda Swamiji should be cancelled. For that reason, the legal steps should be taken immediately. Fourth, finally, the arrest of Nityananda Swamiji should be done as early as possible and as. இதற்கிடையே நித்யானந்தாவுடன் பெங்களூருவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த மதுரை ஆதீனம் நித்யானந்தாவின் தொடர் லீலைகளால் கலக்கமடைந்துள்ளதாக தெரிகிறது. தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவை கைது செய்ய போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் மதுரை ஆதீனத்தின் கதவுகளை இழுத்து மூடிய மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் மடம் தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு பலகை வைத்துள்ளதால் ஆதீன பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாலியல் புகார் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளில் ஈடுபட்டுள்ள நித்யானந்தாவிடம் மதுரை ஆதீனம் அக்கறை காட்டி வரும் காரணம் என்ன என்றும் பக்தர்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையிலேயே தம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ராசா கருத்து தெரிவித்ததற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு 15 மாதங்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை ராசாவிற்கு சிபிஐ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து தமிழகம் வந்த ராசா தனது நீலகிரி தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அனுமானங்களின் அடிப்படையில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ராசாவின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கணக்கு தணிக்கைத்துறை தேவைப்படும் விளக்கங்களை அளித்துவிட்டது என்றும் 2G அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் அரசியல் அதிகாரங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மேலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளது என்றும் ராசா கூறியது போல எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றிருக்காது என்றும் உறுதிபட தெரிவித்தார். பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் இருந்த நிலக்கரி துறையில் எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை என்ற மத்திய அரசின் அறிக்கையில் உண்மையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் குறிப்பிட்டுள்ளார். 1,80,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்தில் எந்தவித தவறும் நடைபெறவில்லை என்று பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்திருந்தது. எனினும் மத்திய தணிக்கைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2004 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் முறைப்படி ஒதுக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கியதால் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் நிலக்கரி துறையை பிரதமர் மன்மோகன் சிங் தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் இந்த விவகாரத்தில் கூடுதல் பரபரப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஊழலை அடியோடு வேறறுக்க வலிமையான லோக்பால் மசோதா வேண்டும் என்று அண்ணா ஹசாரேவின் கோரிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என்றும் பிரகாஷ் காரத் அப்போது குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை பொறுத்தவரை
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்பதால் அந்த கட்சி முன்னிறுத்தும் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு இல்லை என்றும், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து அரசியல் ரீதியாக முடிவு எடுக்க இருப்பதாகவும் பிரகாஷ் காரத் அப்போது குறிப்பிட்டார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது போலீசார் மீது அவர் ஏராளமான புகாரை தெரிவித்தார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் உள்ள தம்மை ஒரு கொலை குற்றவாளி போன்று வேனில் வைத்து போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாக குற்றம் சாட்டினார். தம் மீதான புகார் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றும், இசட் பிரிவு பாதுகாப்பு தமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சிறப்பு பாதுகாப்பு அதிகாரம் பெற்ற தம்மை குற்றவாளி போல் நடத்தக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர், சாதாரண கிரிமினல் போல தம்மை போலீசார் நடத்தும் பட்சத்தில் அவர்களை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஜெகன்மோகன் ரெட்டி மிரட்டல் விடுத்துள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டியின் இந்த திடீர் அறிவிப்பால் பதற்றம் எழுந்துள்ளது. கேரளாவிற்கு கடத்தப்படும் தமிழக மணல் 15க்கும் மேற்பட்ட லாரிகள் பறிமுதல். ₹37 லட்சம் கமிஷன் பணம் கையாடல். தனியார் நிதி நிறுவன ஏஜென்ட்டுகள் 3 பேர் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.